எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம படம் காதலிக்க நேரமோட ஆடியோ லான்ச், பெரிய இவெண்ட். இந்த வருஷம் பொங்கல் ரிலீஸ். போன 3 வருஷம்லேருந்து என்னோட எல்லா படமும் பொங்கல் ரிலீஸ் தான். ஆக்சுவலி நான் மைக்கை தூக்கிடல. ஹலோ, யா, ஓகே. எல்லாருக்கும் வணக்கம் அகேன். இன்றைக்கி நம்ம படம் காதலிக்க நேரமுள்ள ஆடியோ லான்ச். போன 3 வருஷம்லேருந்து என்னோடய எல்லா படமும் துணிவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பொங்கல் ரிலீஸ் தான். துணிவு பொங்கல் ரிலீஸ், கேப்டன் மில்லர் பொங்கல் ரிலீஸ். இந்த வருஷம் காதலிக்க நேரமில்லை. ஸோ நான் இது வரைக்கும் பண்ண படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி ஒரு 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 இமோஷ்னல் மூவி இது. எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வருஷம் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் ரொம்ப ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அதுவும் கிருத்திகாவோட படம்ங்கும்போது அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ரொம்ப யங் வைப்ஸ் எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப தேவை. ஸோ வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் ஐ எம் ஷுவர் எனக்கு கிருத்திகாவோட க்ரோத் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் ஒரே டைமில் கமல் சாரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணோம் ஐஐடியில். அப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன் நான் அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அண்ட் ஐ எம் விஷிங் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இயக்குனருங்கும்போது அதில் பெண்ணு ஆணெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அதே யூனோ சேலஞ்சஸ் தான், அதே என்ன சொல்கிறது பயணம் தான். பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன்னா, அவங்க பர்சனலாக ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. அது ஒரு சொல்லுவாங்க, மேடம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்டேட் கெஸ்ட்டு வரும்போது ஒவ்வொரு கெஸ்ட் ரூம்லேயும் போய் கர்டன்ஸ் க்ளீனாக இருக்கா, பெட் ஸ்ப்ரெடெல்லாம் க்ளீனாக இருக்கா பார்ப்பாங்களாம். ஒரு பெண் அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கூட பர்சனல் டச் இருக்கும். அந்த டச்சை ஐ ஃபெல்ட் வித் கிருத்திகா. எங்களை செட்டில் நடத்துறது விதமாக இருக்கட்டும், அவங்க சூப்பர் கூல். ஏன்னா நான் அப்படி கிடையாது செட்டில், நான் ரொம்ப டென்ஷன் மாஸ்டர். அதனால் எனக்கு அவங்க ரொம்ப சூப்பர் கூலாக ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. I really enjoyed working in this film. It's a small role I did, but ரொம்ப என்ஜாய் பண்ணேன். யா, அனைவருக்கும் வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு அதாவது புத்தாண்டுலேயே பொங்கல் ரிலீஸில் நான் ஒரு படத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆக்டராக அதை சொல்லிக்கணும். அண்ட் ரெட் ஜெயண்டோட நண்பெண்டா அப்படிங்கிற படம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஐ திங்க் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் தே ப்ரொடியூஸ். கரெக்டாக இல்லையா தெரில, அதில் நான் இருந்தேன். அண்ட் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் தேவ் பீன் வெரி கைண்ட் டு மீ. ஸோ நான் அந்த டைமில் வளர்ந்து வந்த கடந்து வந்த பாதை அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த கரெக்டான ஸ்பேஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. which ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு தேங்க் த ப்ரொடியூசர் ஃபார் தட். அண்ட் எனக்கு நான் ரொம்ப எப்போயுமே இந்த ஃபீமேல் டைரக்டர்ஸ் பற்றி கேட்டாங்க. எனக்கு ஃபீமேல் டைரக்டர்ஸில் நான் ரொம்ப லக்கியாக இருந்திருக்கேன். ஏன்னா லக்ஷ்மி மேமோட ஆர் யூ ஓகே பேபி, சூரரை போற்று, பாவக்கதைகள், அடுத்து இப்போ கிருத்திகா மேம், இது இவங்க எல்லாத்தையுமே காமனாலிட்டி. நான் ஆண் டைரக்டர்ஸ் பெண் டைரக்டர்ஸ்னு நான் கண்டிப்பாக பிரித்து தான் பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆக்டராக மேல் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறது ஒரு மாதிரி இருந்தாலும், ஒரு வேறு ஒரு பேட்டர்னில் இருந்தாலும் ஃபீமேல் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது நான் கன்சிஸ்டண்ட்டாக பார்க்குறது, இன்க்ளூடிங் கிருத்திகா மேம் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பண்ணியிருக்கிறதோட என்னென்னா, ப்ராசஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி முன்னாடியே இந்த சீன் பேப்பர் கொடுக்கறதா இருக்கட்டும், அங்கே நம்மளை பார்த்துக்கிற விதம், நமக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒரு லேடியாக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட போய் நம்ம ஷேர் பண்ணக்கூடியது, ஆக்டர்ஸுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற சேலஞ்சஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல லக்ஷ்மி மேமும் சுதா கொங்கரா மேமும் எந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அந்த ஒரு சப்போர்ட் கிடச்சிது. ஸோ பேப்பர் ராக்கெட் நான் இது பார்த்ததில்ல அவங்களோட ஃபஸ்ட்டு மூவி. பட் ஆனால் பேப்பர் ராக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் வித் ஹர். அது இந்த படத்தில் எனக்கு நனவாச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அஃப்கோர்ஸ் கோமாளிக்கு அப்புறம் ஜெயம் ரவி சாரோட, ஓகே கண்மணிக்கு அப்புறம் நித்யா மேனன் மேமோட, இந்த மாதிரி ஆர் யூ ஓகே பேபிக்கு அப்புறம் லக்ஷ்மி மேமோட, மனோஜ் சார்,
ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஃபன் என்வாயர்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் இன் இட். அண்ட் ஐ எம் ஷுர் இந்த பொங்கலுக்கு வர பல படங்கள் வருது, எல்லாமே நல்லா போகணும். இதுதான் வந்து ஏன்னா சினிமா வந்து இன்றைக்கி ஐ திங்க் 10 படங்கள் வரப்போகுது. ரொம்ப இட்ஸ் இன் அ வெரி ஹெல்தி பொசிஷன் ரைட் நோ. அந்த மாதிரி வந்து நம்ம படமும் வந்து நல்ல ஒரு சக்ஸஸை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்த்து ஃபார் நாட் ஓன்லி மீ பட் த காஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் மேக்கிங் திஸ் a வெரி ஸ்பெஷல் அக்கேஷன். தேங்க்யூ. எனக்கு சுத்தமாக நேரம் இல்லை. நீங்கள் யூத்தை கேட்குறீங்கன்னா எனக்கு அவங்கள பற்றிலாம் தெரியாது. அதனால் இதில் வந்து நான் இன்னோசென்ட்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு மிஸ்சீவஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், என் கேரக்டர் என்னென்னா நித்யா மேனன் அவங்களோட சித்தி கேரக்டர் நான் பண்ணுறேன். ஸோ ஒரு வகையான ஒரு மிஸ்சீஃப் இருக்கும், ஒரு நாட்டினஸ் இருக்கும். அவங்களோட இருக்கிற அந்த காம்பினேஷன் சீக்வன்சஸ் நல்லா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ. ஹாய், நான் கிருத்திகா நெல்சன், பாடலாசிரியர். இந்த படத்தில் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ரொமான்ஸ் படத்தில் பாட்டு எழுதுறதுக்கு சான்ஸ் கிடச்சி. ஸோ அண்ட் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இதில் ஒரு நியூ ஏஜ் மாம் பாடுற மாதிரி, ஒரு நியூ ஏஜ் மாம் அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய பற்றி பாடுற மாதிரி ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு சாங் எழுதியிருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். இல்லை? தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் ராஜாப்பா. நான் காதலிக்க நேரம் இல்லை ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படம் ஒரு வெரி ப்ரோக்ரெசிவான ஒரு லவ் ஃபிலிம். அண்ட் இதில் ஒரு சின்ன பார்ட் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் இன்றைக்கி வந்திருக்காங்க. அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் சச் அ பிக் ஃபிலிம் ரெட் ஜெயண்டோட படத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வணக்கம். காதலிக்க நேரமில்லை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். ரஹ்மான் சாரோட இசையோட இணையதுங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு பெருமையான விஷயம். நேற்று கூட ஒரு பிறந்தநாளுக்கு சில போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கண்ணீர் துடைக்கும் கண்களுக்கு நீயே கைக்குட்டை அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை தன்னோட இசை மூலமாக வாழ்ந்தவர். அவரோட இசையோட இணையது வந்து மிகப்பெரிய பெருமையாக பார்க்குறேன். கிருத்திகா உதயநிதி மேம், அவங்களோட நான் ஏற்கனவே ஹார்மோன் கோலங்கள் அப்படின்னு சொல்லி திருநங்கைகளுக்காக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருந்தும் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு இல்லாமல் அடுத்தவங்களுக்காக உழைக்கணும், அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற உண்மையான மனசுள்ள ஒருத்தங்க. அதுக்காக என்றைக்குமே அவங்க மேலே எனக்கு பெரிய மதிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். பல படங்களில் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பாடல்கள்லாம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவங்க தமிழை தேர்ந்தெடுக்க விதம் வந்து ஒரு பெரிய காரணம். அண்ட் ரெட் ஜெயண்ட், ஜெயம் ரவி சார், நித்யா மேனன் மேம் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரோடையுமே பல அனுபவங்கள் இருந்திருக்கு எனக்கு வேலை செஞ்ச இடத்துல. இவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்த குழுவுக்குமே நான் நன்றி. ஹாய், நான் இப்போ காதலிக்க நேரமில்லை ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். சாங்ஸ் ஏற்கனவே வந்து பயங்கர ஹிட். ஸோ இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு ஸ்டேஜில் வந்து ஏஆர் சார் பாடுறது அண்ட் கிருவோட எவ்ரி திங் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். தேங்க்யூ.